கடகராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதியே குரு பகவான் தாங்க. பாக்யாதிபதி, அதாவது தனம் தானியம் சம்பத்து சௌபாகியங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போது 12வது வீட்டுக்குள்ளார மறைஞ்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காதுங்க. ஆனால் செலவுகள் திரண்டு உங்களை மிதிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களை விரட்டிக்கிட்டே இருக்குங்க. அதனால் இனி வரும் ஒரு வருட காலத்திற்கு சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. அதே மாதிரி அவசரப்பட்டு காசு பணத்தை அள்ளி கொடுக்கறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி முறைப்படி கொஞ்சம் நீங்கள் பணப்பட்டுவாடெல்லாம் வங்கிகள் மூலமாக செய்கிறது நல்லதுங்க. நான் கொடுத்தேனே, இல்லையே நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. வங்கி மூலமாக கொடுத்த பணம் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வாங்கினேன், மீதி அந்த மாதிரிலாம் எதுவும் நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் முறைப்படி வங்கிகள் மூலமாக நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அரசாங்கத்துக்கு ஏதாவது செலுத்த வேண்டிய வரி இருந்ததுன்னா அதெல்லாம் தவறாமல் செலுத்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி சின்ன சின்ன சலசலப்புகளை உண்டாக்குங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்குது. உடனே பயந்துடாதீங்க. பிரச்சனையால் பிரிய மாட்டாங்க. படிப்புக்காக போவாங்க, அல்லது வேலை கிடச்சி உத்தியோகத்தில் போய் உட்காரத்துக்காக வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாரு. அதனால் சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் ஜெபிப்பீங்க. அம்மாவோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நகநட்டு சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6வது வீட்டை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் பைசலாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 8வது வீட்டையும் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு 2 மாதம் வெயில் அடிக்கும் போது இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 12வது வீட்டில் குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக போட்டிகள் இதெல்லாம் இருக்கும். வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் பேசுனீங்க, எல்லாரும் கேட்டுட்டாங்க. இப்போல்லாம் உங்களுடைய வெளிப்படையான பேச்சுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்கும். அதனால் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் ஒன்றுமே குறையாது, லாபம் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். இப்போ நீங்கள் வாடகை இடத்துல கடையை வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்தோட ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அவரை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. அது கொஞ்சம் பார்த்துங்க. திடீர்னு அவர் எனக்கு தேவைப்படுதுங்க, அதனால் நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்லது தான் செய்ய போகிறார். எதுவும் கெடுதல் செய்ய போகிறதில்ல. சேமிப்புகளில் கரைப்பார், ஆனால் செலவுகளை அதிகமாகிட்டே போவார். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வருமானத்தை குறைக்க மாட்டார், வசதி வாய்ப்புகளையும் குறைக்க மாட்டார். சின்ன சின்னதாக சிலர் உங்களை பற்றி ஏதாவது வதந்திகளை பரப்பி விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தண்ணீர் நிறையா குடிங்க. ஏன்னா உங்களுக்கு குரு 12வது வீட்டில் காற்று ராசியில் உட்கார்றதுனால தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் அதிக நாள் பயணம் செய்கிறாரு. கவனமாக இருக்கணும், உடம்பை பார்த்துக்கணும். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள்லாம் உண்டு. இந்த குரு பயிற்சியால் அவங்க தான் அதிகமாக பலனடைய போகிறாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்தே நல்லா இருக்குங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதெல்லாமே கொடுக்கறதுக்கு தக்கோலம் போங்க. இந்த தக்கோலம்ங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா அரக்கோணம், பேரம்பாக்கம், அந்த 2க்கும் நடுவில் அந்த வழியில் இந்த ஊர் இருக்குது. அங்கே அற்புதமான சிவாலயம் இருக்குது. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நீங்கள் போய்
வணங்குறது நல்லது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வந்து வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார், வித்தியாசமாக உட்கார்ந்திருக்காரு. தலையை சற்று வலதுபுறம் சாய்த்து உட்கடி ஆசன நிலையில் உட்கார்ந்திருக்கார். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி தாயில்லா பிள்ளைகளுக்கு துணி உணவு கொடுத்து உதவுங்க, மாதுளம்பழம் தானமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள் தவசிகள் மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.